அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரியில் இருந்த காரில் கட்டுக்கட்டாக பணம் கிடைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் இன்று அதிகாலையில் 3 ஏடிஎம்களை வெல்டிங் கட்டிங் மிஷின் மூலமாக 67 லட்சம் ரூபாய் பணமானது கொள்ளடிக்கப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது குறித்து அனைத்து காவல்துறையினரிடம் அனைத்து மாவட்ட மற்றும் மாநில காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போலதான் இன்று ஒரு கண்டெய்னர் ஒன்று கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சைப்பாளையம் என்னும் பகுதியில் சில வாகனங்கள் மீது நிறுத்திவிட்டு நிற்காமல் சென்றிருக்கிறது. இது குறித்தும் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் அந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் மீது இடித்துவிட்டு நிற்காமல் சென்றதனால் வாகன ஓட்டிகளும் அந்த கண்டெய்னரை தடுத்து நிறுத்த முயன்றிருக்கும் போது அவர்கள் மீதும் இடித்துவிட்டு அந்த வாகனமாக சென்றிருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்திய போது அதில் இருந்த சிலர் இறங்கி தப்பி ஓடியதாகவும் முதல்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணையில் இந்த வாகனமானது ராஜஸ்தான் மாநில ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவெண் கொண்ட வாகனம் என்றும் அந்த வாகனத்தில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனத்தில் இருந்த 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்ற நிலையில் மற்றவர்கள் தப்பி சென்றதாகவும் அவர்களை பிடிக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் போலீசாரின் மீது கையில் வைத்திருந்த ஆயுதங்களோடு, அதாவது கடப்பாறை போன்ற ஆயுதங்களால் காவல்துறையை தாக்க முயன்றதாகவும் அப்போது தற்காப்புக்காக அவர்கள் சுட்டத்தில் 2 பேர் காயமடைந்ததாகவும் அதில் ஒருவர் கண்டெய்னரை ஓட்டி வந்த லாரி ஓட்டுநர் என்பதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை முதல்கட்ட தகவல்கள் வெளியானது. இவர்கள் குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கொள்ளை கும்பல் என்றும் வெல்டிங் மிஷின் மூலமாக ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் என்றும் கண்டெய்னர் மூலமாக இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று பணத்தை பிரித்துக் கொண்டு கண்டெய்னரை வேறு ஒரு லாரி ஓட்டுநர் மூலமாக அந்த கண்டெய்னரை அந்த ராஜஸ்தான் மாநிலத்தை கொண்டு செல்வதும் மற்றவர்கள் கார் மூலமாகவும் விமானம் மற்றும் ரயில்கள் மூலமாகவும் இவர்கள் தப்பி செல்வதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும் அதே போலதான் இவர்கள் தப்பி செல்ல திட்டமிட்டு கண்டெய்னருக்குள்ளே ஒரு கார் ஒன்றை அவர்கள் எடுத்து வந்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கண்டெய்னருக்குள் இருந்த காரையும் இவர்கள் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் இவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும் அதே போலதான் கேரளாவில் அரங்கேற்றிவிட்டு கண்டெய்னர் செல்வதனால யாரும் வழிமறைக்க மாட்டார்கள் என்ற கோணத்தில் இவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஒரு மறைவான இடத்துக்கு சென்று பணத்தை பிரித்துக் கொண்டு தப்பி செல்ல முயன்ற நிலையில் தற்போது போலீசார் வாகன சோதனையில், அதாவது இந்த வாகன விபத்தினால இவர்கள் சிக்கியிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது 2 பேர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டெய்னரில் மீட்கப்பட்ட பணம் எவ்வளவு பணங்கள் இருக்குது என்று எண்ணும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கண்டெய்னர் உள்ள வாகனத்தை காரை பறிமுதல் செய்து அந்த காருக்குள் ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா, ஆயுதங்கள் இருப்பதா என்ற சோதனை செய்யும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே போன்று ஏற்கனவே வேலூர் போன்ற பகுதிகளில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் உள்ளே காரை வைத்துக் கொண்டு அவர்கள் தப்பி சென்ற போது போலீசார் கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே பாணியில் தான் தற்போது இந்த கொள்ளை சம்பவம் நடக்கும் போது போலீசார் பிடியில் இவர்கள் பணம் மற்றும் காரோடு சிக்கியிருக்கிறார்கள். தற்போது கார் மற்றும் கண்டெய்னரில் உள்ள பணங்களை பறிமுதல் செய்து அதனை கணக்கெடுக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது, போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் துப்பாக்கி சூடு பற்றி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 2 நபர்கள் தேடி வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் விரைவில் வெளியிடப்பட வேண்டும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.